ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய புரொடக்ஷனில் வெளிவந்த தாய் கிழவி இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் இருக்குது அப்படிங்கிற போது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற காமெடி, எமோஷனல் எல்லாமே இந்த ஒரு படத்துக்குள்ளே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தில் ராதிகா மேம் அவங்களுடைய கெட்டப் அப்படிங்கிறது உண்மையாகவே செம்மையாக இருக்குது. அவங்கள அதுக்காகவே பாராட்டலாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவங்களுடைய கெட்டப் அப்படியே ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டேரக்டர் முருகேசன் அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு இவருக்கு இவ்வளோ ஹியூமர் சென்ஸ்லாம் இருக்கா அப்படி மாதிரி கேள்வி வர்ற அளவுக்கு இந்த ஒரு படத்துக்குள்ளே ஏகப்பட்ட காமெடிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த ஒரு படத்தில் ராதிகா மேம் வர்ற போர்ஷன் எல்லாமே அவங்க செம்மையாக ஸ்கோர் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க இல்லாத இடத்துல மற்ற கோஸ்டார்ஸ் இப்போது பாலசரவணன் அண்ட் முனிஸ்கான் இது மாதிரி நிறைய பேர் இந்த ஒரு படத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்க எல்லாருமே உண்மையாக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் வரும், அதெல்லாம் செம்ம காமெடியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையாகவே இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஃபேமிலியோடு போய் ஜாலியாக இந்த பிப்ரவரி மந்தில் ரிலீஸ் ஆன மூவிஸில் 2 படம் தான் இந்த ஒரு பிப்ரவரியில் செம்ம ஹிட் ஆகிருக்கு. ஒன்று வித் லவ், இன்னொன்று தாய் கிழவின்னு சொல்லலாம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் இந்த ஒரு படம் ஒரு செம்மையான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த வீக்கெண்டில் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஜாலியாக போய் பார்த்துட்டு வரலாம் இந்த ஒரு மூவியை. அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை ஒரு நல்ல ப்ரொமோஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையாகவே இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஜாலியாக பார்த்துட்டு வர்ற ஒரு மூவி. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க.